ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபிஸில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு சிம்பிளான கஞ்சி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இதோடைய நன்மைகள் என்னென்னு நான் போக போக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது கருப்பு கவுனி அரிசியை வச்சு பண்ணியிருக்க ஒரு கஞ்சி தான். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி செய்யணும்னு. அதோடைய ஃபுல் டீட்டெயில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆளுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நீங்கள் இதை ஒரு 1/2 கிலோ பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் வரைக்கும் தாராளமாக வரும். இந்த கருப்பு கவுனி அரிசி கூட நம்ம சில பொருளும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம். அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அந்த பவுடரை வச்சு இன்றைக்கி ஒரு கஞ்சி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி கஞ்சி பவுடரை நம்ம எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே டைமாக சேர்த்திங்கன்னா கெட்டிப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஃப்ளேம் ஹைலையும் வைக்க வேண்டாம், லோலையும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் பார்த்தீங்கன்னா நுரையீரலையே நம்மளுக்கு சுத்திகரிக்கிற அளவுக்கு இதில் நல்ல ஒரு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுவாச பிரச்சனைகள், நம்மளுடைய சுவாச பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வெயிட் லாஸ்க்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டெய்லி காலையில் இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வாங்க. இதை குடிச்சிட்டு ஒரு 15 நாள் கழித்து நீங்கள் வெயிட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக 2 கிலோவாச்சும் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். நீங்கள் வேறு எந்த ரெசிபியும் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ண வேண்டாம், இது ஒன்றே போதும். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருளை தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை குடிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த சக்கரை அளவையே இது கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இன்சுலின் அளவையே இது கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதால சுகர் பேஷண்ட் தாராளமாக காலையில் ஆனால் இந்த கஞ்சியை எடுத்துகிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கருப்பு கவுனி அரிசியை சாப்பாடாக வடித்து சாப்பிட்லாம். சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி கஞ்சியை எடுத்துக்கோங்க. காலையில் முடியலன்னா கூட சாயங்காலத்தில் என்ன பண்ணுங்க, ஸ்நாக்ஸுக்கு பதில் இது ஒரு கப்பு சூப்பு மாதிரி குடிங்க. குடிக்கும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம். நம்மளுடைய ரத்தம் நல்ல சுழற்சி ஆகிறதுக்கோ ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கோ கூட இது அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா கெட்டிமாய் வரும். ஓரளவுக்கு திக்காகி வரும்போது ரொம்ப கெட்டிமாக இறக்க வேண்டாம், அப்புறம் நம்ம சாப்பிடும் போது அல்வா மாதிரி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாகவே உங்களுக்கு தெரியும். நம்ம ஊற்றின தண்ணி அளவெல்லாம் சுண்டி நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போது இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 பல்லு பூண்டியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு திட்டமாகவே ஆட் பண்ணிவிட்டு இதில் சாப்பிடுங்க. அவ்வளோதான். வெங்காயம் பூண்டு சேர்த்து ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு எடுத்து நீங்கள் சுட சுட இதை அப்படியே குடிக்க வேண்டியதான். இது நீங்கள் வெயில் காலத்தில் குடிக்கும்போது நம்ம கேழ்வரகு கூழ்லாம் காசி குடிப்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இல்லைன்னா கொஞ்சமாக மோர் கலந்து கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி கலந்து நீங்கள் குடிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல வயிறு குளிர்ச்சியை கொடுக்கும். வெயில் காலத்தில் மட்டும் தயிர் மோர் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. மற்றபடி எல்லா கிளைமேட் சேஞ்ச் நேரத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே சூப்பு மாதிரி சூடாக கஞ்சி குடிங்க.
நம்ம நெஞ்சில சளி சேராமையும் இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி. இதில 1000 வகையான பெனிஃபிட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு 10 பெனிஃபிட்ஸ் கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இதில 1000 வகையான நன்மைகள் அடங்கியிருக்கு. இந்த ரெசிபிய மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.